என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா டிஃபனுக்கும் சாதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு தாங்க ஈஸியா கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு காமிக்க போறேங்க. அதுக்கு பாருங்க இளம் ஆட்டுக்கறியா எலும்பும் சதையும் இருக்கிற மாதிரி 1/2 கிலோ கறி எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. கறியை பாருங்க கழுவி தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கிறேங்க. இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளுங்க, வீட்டுல அரைச்ச மல்லித்தூள், கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் ஆகிற மாதிரி மஞ்சத்தூளுங்க, 1/2 டீஸ்பூன் வந்துங்க வெறும் மிளகாய் தூள், இது கூட பாருங்க கொஞ்சமா சால்ட்டுங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி புளிக்காத தயிருங்க, கூட பாருங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்ல எண்ணெய்ங்க. இதையெல்லாம் ஊத்திட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா பாருங்க இப்படி கையில நல்லா கலந்து வச்சிருங்க. இந்த மாதிரி கலந்து தட்டு வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டுங்க. இந்த மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று வறுத்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்க இந்த எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் வர மல்லிங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 2 பட்டை, இதையெல்லாம் என்ன செய்யறீங்கன்னா நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட பாருங்க 6 வரமிளகாங்க, இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாம் வறுத்தாச்சுங்க. ஒரு தட்டத்தில் சேர்த்துடலாங்க. ஆறுட்டுங்க. அதே எண்ணெய் தவால 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 நாம்பல் சின்ன வெங்காயங்க, இதை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 2 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் தக்காளி பாருங்க நல்லா வதங்கியாச்சு. ஆறுட்டுங்க. ஆறுன பிறகு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. முதல்ல என்ன செய்யறோம்னா ஒரு மிக்சியில பாருங்க கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தண்ணி இல்லாம குறக்குறப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. மசாலா அரைச்சாச்சுங்க. இது கூட பாருங்க தக்காளி சின்ன வெங்காயம் வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க நைஸா. மசாலாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு ப்ரெஷர் பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு தாளிச்சு விட்டுறலாங்க. பாருங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊத்திருக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/4 டீஸ்பூன் வந்துங்க சோம்புங்க, கல்பாசி வந்துங்க சின்னதா ஒரு 3 பீஸு, 3 பிரிஞ்சி இலைங்க. நல்லா இதை எண்ணெயில வதக்கி விடுங்க. பாருங்க மீடியமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பொடியா, அதை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் பாருங்க 3/4 வதங்கியாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு விழுதுங்க, இதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. பச்சை வாசம் போகிற மாதிரி. வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மட்டன், அதை இதோட சேர்த்து வதக்கிடலாங்க. நல்லா இந்த வெங்காயத்தோட வதக்கி விடணுங்க. இந்த மாதிரி வதக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மட்டன்ல இருந்தே தண்ணி வருங்க. பாருங்க கறியை நல்லா பெரட்டி விட்ட வரை என்ன செய்யறீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் விடுங்க. 3 நிமிஷம் ஆச்சு. பாருங்க மட்டன்ல இருந்து எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க. இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மசாலா, அதை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா மட்டனை பெரட்டி விடலாங்க. இந்த தயிரெல்லாம் ஊற்றி கலந்து வைக்கிறதுனால என்ன ஆகுனாங்க மட்டன் வந்து சீக்கிரமா வெந்துருங்க, நல்லா சாஃப்டா இருக்குங்க. பாருங்க மிக்ஸி கழுவுன தண்ணிங்க ஊற்றி விட்டுறலாங்க. பாருங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்க சாதத்தோட சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கணுங்க. டிஃபனுக்கு அப்படின்னா கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோங்க, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்புங்க. சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. கலக்கி மூடி போட்டு மூடி 7 விசில் விட்டுருங்க. ஏழு விசில் விட்டு நிறுத்தி இருக்கிறேங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் அவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க, வாசனையா இருக்குங்க. கறியும் பாருங்க நல்லா வெந்திருக்குது பாருங்க, எவ்வளவு நல்லா வெந்திருக்குனாலும் வீடே மணக்குதுங்க. பாருங்க இந்த மாதிரி குழம்பு ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க. டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.